சார் வணக்கம். வணக்கம்மா. சார் இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் பாஜகவுல இணைந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது என்னுடைய அன்பு சகோதரியார் அவங்க மீது எனக்கு அளவற்ற அன்பு உண்டு. அதே அளவு அதை விட அதிகமாவே என் மீது அவங்களுக்கு அளவற்ற அன்பு உண்டு. அந்த அளவுக்கு நாங்க ஒரு 25-30 வருஷமா காங்கிரஸ்ல பயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்க மாறி போனது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி மாறி போனாங்க, ஏன் மாறி போனாங்க? நான் அவங்களோட 3 தினங்களுக்கு முன்னால பேசினேன். பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு தகவல் வருது, உங்களை நான் முழுமையா அறிந்தவன். தங்களுடைய தாயார் தென் சென்னை மகிழா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவியாக மிக சிறப்பாக செயலாற்றியவர். நீங்கள் காங்கிரஸ் குடும்பம், கவி தேசிக விநாயகம் பிள்ளையோட பேத்தி, நீங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவருடைய பேத்தி இவங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசியவாதினுடைய பேத்தி நீங்க அந்த முடிவு எடுக்க போறீங்களா? அப்படி வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கேன்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நான் அப்படி பண்ணுவேனா, நீங்க அதை நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அதனால அவங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். போயிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. பாஜகவுல அவங்களால பயணம் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, பாஜக வேற, காங்கிரஸ் வேற. காங்கிரஸ் ஒரு பரந்துபட்ட ஜனநாயக கட்சி, கருத்து உரிமை உள்ள கட்சி. அவர்கள் பல காங்கிரசுக்கே உடன்படாத சில கருத்துக்களை சொன்ன போது கூட காங்கிரஸ் அதை மென்மையாக கடந்து போன வரலாறுகள் உண்டு. ஆனால் பிஜேபியில் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய தலைமை அவசியம் என்று சொல்லக்கூடிய அளவிலே என்னுடைய அருமை சகோதரியார் விஜயதரணி மாறிப்போனார் என்பது எனக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் கூட, மோடி அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை பல முறை சகோதரி விஜயதரணி அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னும் வலைதளங்களிலே வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய ஆட்சியினுடைய அவலங்களை சட்டமன்றத்திலே கூட தோல் உறுத்தி காட்டியவர். ஆனால் இன்றைக்கு இப்படி பேசுகிறார் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சேர்ந்ததை நான் விந்தையாகவே பார்க்கிறேன். அவரால் நீண்ட நாட்கள் அங்கே பயணம் செய்வது சிரமம் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்சியிலே வேலை இழந்தவர்கள், பணமதிப்பு இழக்க பின்னாலே இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இன்றைக்கு நாடுபடும் சிரமங்கள், ஜாதி மத பேதத்தாலே இந்த இந்திய நாடு பிரிவுற்று கிடப்பதை பார்க்கின்ற போது, அதிலே போய் ஒரு மாபெரும் காங்கிரஸ், அதுவும் அவங்க தாயார் தென் சென்னை மாவட்ட தலைவியாக இருந்தவர்கள், மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். இன்றும் அவர்கள் இருக்கிறார்கள், உடல் நலம் குன்றி இருக்கிறார்கள். நான் அடிக்கடி அவர்களை சந்திக்கும் போது அவருடைய தாயாரை பற்றி தான் விசாரிப்பேன். மிகவும் காங்கிரஸை நேசித்த ஒரு அம்மையார் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்க கூடாது. சரி, இப்போ அவங்களும் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்தவங்க தான். இவ்வளவு வருடங்களாக நீண்ட காலமாக காங்கிரஸ்ல பயணித்தவர் தான் விஜயதரணி. ஆனா இப்ப அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில தனக்கு முக்கியத்துவம் தரவில்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் குறிப்பிடுறாரு. இது இவர் மட்டும் கிடையாது, நிறைய நீண்ட காலமாக பயணித்தவர்கள் கூட இந்த கருத்தை திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சியில ஒரு வட்டத்துக்குள்ளதான் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இயங்குதா? நீண்ட காலமாக இருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லையா? 3வது தடவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அன்பு சகோதரியார் விஜயதரணி அவர்கள். இதற்கு மேல காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு அவங்க கொறடாவா இருக்காங்க, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறாங்க. இதுக்கு மேல காங்கிரஸ் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க? காங்கிரஸ் ஒரு கடல் போன்றது. இதுல பல பேருக்கு வாய்ப்பு வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. என் தந்தையார் ஒரு காங்கிரஸ் தியாகி, என்னுடைய தாத்தா காங்கிரஸ் தியாகி. நான் ஒரே ஒரு முறைதான் சட்டமன்றத்திற்கு போட்டி போட்டு தோல்வியுற்றேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பே வழங்கப்படவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து காங்கிரஸில் பயணித்துட்டு இருக்கேன். இதையே பல முறை விஜயதரணி சொல்லி என்னிடம் வருத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் கடுமையான உழைப்பாளி, உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நான் 3வது தடவை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிவிட்டேன், நீங்கள் ஒரு முறை கூட ஆகவில்லை என்ற வருத்தத்தை அவரே பதிவு செய்திருக்கிறார் என்னிடம். ஆகவே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் ஏற்க முடியாது. அவருக்கு 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு வழங்கி இருக்கிறோம்.
அதே நேரத்திலே கொறடாவாக இருக்கிறார். ஏன் அவரை ஒரு முறை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. சில சூழ்நிலைகளால் அது மாறி போனதுதான் உண்மை. அது அவருக்கே தெரியும். ஆகவே அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் உண்மை கிடையாது. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் புதிய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப வேற வேற கட்சிகள்ல பயணித்தவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் போது நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? அதாவதுங்க, எல்லாருக்கும் எல்லா வருத்தமும் எல்லா இயக்கத்திலயும் இருக்கு. வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தான் வரும். அதாவது சமீபத்தில் வந்தவர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய உழைப்பு, அவர்கள் ஆற்றிய பணி, அந்த அடிப்படையிலே சில நேரங்களில் கொடுக்க முடிகிறது. நீங்க கூட அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பத்தி நாம என்ன சொல்றது? இது என்ன சகோதரர் விஜயதரணிக்கு தெரியாதா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர். உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கூட கிடையாது. எல்லாமும் தெரிந்தவர் அவர். அப்ப இதுக்கு வேற என்ன காரணம்? எல்லாரும் தெரிந்து அவர் இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப பிஜேபியில எப்படி திடீர்னு சேர்ந்த அண்ணாமலைக்கு தான் கொடுத்தாங்க. அதனால திரு செல்வ பெருந்தை அவர்கள் நீண்ட காலமாக அரசியல் பாரம்பரிய சட்டமன்ற உறுப்பினராக வேறு இயக்கத்தில் இருந்ததால் கூட இந்த கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறம் அவர் கடுமையாக பணியாற்றி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் தலைவராகியிருக்கு. அதெல்லாம் இவங்க அவருடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவன் கீழே தானே இவங்க சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்காங்க 2-3 வருஷமா. அப்போ எந்த குற்றச்சாட்டுமே சொல்லலையே. இப்ப சொல்றதனுடைய நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போறதுக்கு ஒரு காரணம் தேடுறாங்க அவங்க. அவ்வளவுதான். அப்படிதான் சொல்ல வேண்டியதா. இல்ல, அப்ப என்ன காரணமாக இருக்கும்? முக்கியமா பாஜகவில் விஜயதரணி இணைவதற்கு முக்கிய காரணம் என்னவாக? ஏதோ ஒரு பெரிய ஆசையை காட்டி எழுத்திருக்கிறார்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது மேகாலயா, மணிப்பூர் கவர்னர் ஏதாவது தரன் கூப்பிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அம்மையார் தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆக்கியிருக்காங்க. இங்க ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இலா கணேசன் கவர்னர் ஆக்கப்பட்டிருக்க. 4வதாக ஒரு கவர்னர் தரன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காட்டிதான், அவர்கள் ஆசை வார்த்தை காட்டிதான் முக்கியமானவர்களை எடுக்கிறார்கள். அதுவும் முக்கியமான சட்டமன்ற ஒரு உறுப்பினரை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இவர் இந்த வரை இழுத்திருக்கிறார்கள். இல்லை, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வேட்பாளராக கூட உங்களை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். அது காங்கிரஸ் கோட்டை என்பது விஜயதரணி அம்மையாருக்கே தெரியும். தேசிய கவி விநாயகம் பிள்ளை வாழ்ந்த மண் அது. அந்த மண்ணு காங்கிரஸ் மண்ணு. இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு யாரோ ஒரு ஆசை வார்த்தை காட்டியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிலே அவர்கள் தடுமாற்றம் அடைந்து இதிலே போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்றுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய அன்பு சகோதரியார் விஜயதரணிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவு தவறு. 3 நாட்களுக்கு முன்னாலே நான் சொல்லிய போது நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் இன்று செய்திருக்கிறார் என்றால் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அதை நினைத்து. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கு.